ஹாய்மா, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து கெளுத்தி மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் முதல்ல பார்த்துருங்க. எண்ணெய், கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு, தக்காளி. பாருங்க, மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். கெளுத்தி மீன், புளி, மிளகாத்தூள், இது கூட 2 தக்காளி பழம் கரைச்சி வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். முதல்ல வெந்தயம் போட்டால் கருகி போயிடும், அதனால் இப்போ போடுறோம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள பொருள், அதனால் பூண்டு எல்லாத்துலேயும் சேர்த்துக்குங்க. அஜீரண கோளாறு, செரிமான பிரச்சனை, அப்புறம் குழந்தை பெற்றவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து பூண்டு வந்து நிறைய கொடுக்கணும். பொதுவாகவே எல்லாருமே பூண்டு வந்து நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் புளி தண்ணி கூட தக்காளி கரைச்சி இருக்கிறேன், அதனால கொஞ்சமாக தான் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கட்டும். கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி வெங்காயமெல்லாம் சீக்கிரமாக வதங்கும். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, புளி கூட தக்காளியும் கரைச்சிருக்கிறோம். புளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒன்றா கரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ இதை ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பத்தலைன்னா கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குது. எல்லாம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடுறத காமிக்கிறோம். பாருங்கம்மா, நம்ம எவ்வளோ தண்ணி வச்சோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வச்சோம். இப்போ குழம்பு எந்த அளவுக்கு சுண்டி இருக்குது பாருங்கள். சில பேருக்கு குழம்பு கட்டியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கம்மா, மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடலாம்.